ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எல்லாரும் அதுக்கு பின்னால் வாசிப்போம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. மறுபடியும் வாசிக்கலாமே. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆமென். உட்காருவோம் எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த வருடம் முன்பாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் இதை பற்றி ஒரு முன்னுரையை சொல்லி நான் பிரசங்கத்தை கடந்து போகிறேன். இப்படி வருடம் ஒரு வார்த்தையை எடுத்து வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறதை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தாலும் நான் சொல்லுகிற காரியம் வேத புத்தகம் முழுவதுமே வாக்குத்தத்தம். வேதம் முழுவதுமே வாக்குத்தத்தம். ஆமென். என் கையில் இருக்கிற சாவி 2 சாவி இருக்குது. ரெண்டுமே சாவிதான். ரெண்டும் என்னுடைய வண்டியை திறக்காது. ஒன்றுதான் திறக்கும். அந்த திறக்காத சாவி என் வண்டியை திறக்காதனால சாவி இல்லைன்னு வேறொரு பூட்டுக்கு இந்த சாவி. ஆமென். பாருங்க, அதுபோல வேதம் முழுவதுமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நமக்கு அந்த வருடத்தில் தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மோசே தேவனிடத்தில் போய் விசாரிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே உன்னுடைய பேர் என்னப்பா அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இருக்கிறவராகவே எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க தேவன் எப்படி இருந்தார்? இருக்கிறவராகவே இருந்தார். ஆமென். அவர் சர்வ வல்லவர், அவர் பரிகாரியாய கர்த்தர், பல பெயர் இருக்கிறது. ஆனால் எகிப்திலே இருந்து விடுதலையாக கர்த்தருடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்த பிறகு ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்கிறார் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆபிரகாமே நான் உனக்கு கேடகம். நான் உனக்கு பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஒரு வேறு அனுபவத்தில் இருக்கிறார். ஏன்? உனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகம் வரும். அப்படி வருகிற பொழுது நானே உனக்கு முன்பா எப்படி இருக்கிறேன்? கேடகமா இருக்கிறேன். வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நான் வாங்கிக் கொள்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வருகிற பொழுது செங்கடல் அண்டை வருகிறார்கள். மோசே இரவு முழுவதும் கையை போய் நிற்கிறார், ஜெபம் பண்றார். கீழ்காற்று அடிக்கிறது, சமுத்திரம் 2ஆக. இதை கூட இருந்து பார்த்தவன் யோசுவா. அவன் யோர்தானை கடக்கும் பொழுது என்னுடைய குரு யாரு? மோசே இப்படி செய்தார் என்று என்ன பண்ணல. அவனுக்கு கர்த்தர் வேறொரு வார்த்தை வழி என்ன பண்ணினாரு? வைத்திருந்தார். அப்ப கர்த்தர் இந்த வருடம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவன் எப்படியாக இருக்க போகிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அப்படியாக தான் கர்த்தர் இருக்க போகிறார். அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் பெரிய காரியங்களை இந்த வருடம் என்ன பண்ண போகிறார்? செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில நான் ஒரு அறிவிப்பை சொல்லி நான் கடந்து வருகிறேன். 3 பேரை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம் கடந்த வருடத்தில். முதல் பிரசங்கத்துக்கு சிஸ்டர் சீலா சிஸ்டரையும், பாட்டு ஆராதனையை வழிநடத்த யாரு? பெரியாவையும், கடைசி ஜபத்தில் நம்மை வழிநடத்த நடத்த 8வது சிஸ்டரையும் தெரிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் 3 பேரும் 3 வருடமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 வருடமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வருடமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். 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 3 வருடமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறா
இவர்கள் மேலே பாருங்க, உங்களுக்கு வரம் இருக்கா இல்லையோ, மோசே ஒருத்தனை கூப்பிட்டு நீ இனிமேல் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்ணணும் பாருங்க. மோசேயின் கோத்திரமா யோசுவா? அப்போ இன்னைக்கு தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அந்த காரியத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தினால அது நிரூபிக்கப்படுகிறது. அந்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவன் அல்லது கிருபை அல்லது அதற்கேற்ற வரம் என்ன செய்கிறது? உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. நல்லது. உங்கள் 3 பேரிடத்திலே ஒரு காரியத்தை நான் கண்டிப்பாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். வாரத்திலே ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் உங்களுக்கு முடிந்த நேரத்தில், இது எப்போது எப்படி தான் இருக்கிறது, திறந்து இருக்கிறது. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, 1 மணி நேரமாவது இந்த இடத்துல ஜபத்தை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. பிரசங்கம் சிஸ்டர் பண்ணுறீங்க, பாட்டு ஆராதனை செய்கிறீங்க, ஜபத்தை சிஸ்டர் இங்கே அந்த காரியத்தை செய்யும்படியாக கேட்டுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், இந்த வருஷம் கேலண்டரை நாளை முதல் டோர் டெலிவரி பண்ணுறேன். எல்லார் வீட்டுக்கு என்ன பண்ணணும், வர வேணும் அப்படிங்கிறதுக்காக நாளை முதல்ல என்ன செய்கிறேன், எல்லார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஜாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், கடந்து போகிறேன். ஆச்சுங்களா? கேலண்டரு நாளை முதல் எல்லாருக்கும் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் உங்களுடைய விசேஷம், கல்யாண நாள், பிறந்த நாள், உங்கள் அப்பா பிறந்த நாள், அவர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவரு பிறந்த நாள், ஏதோ ஒரு நாளில் வீடுகளில் ஜப கூட்டம் வைங்க. முடிந்தவர் வந்து என்ன செய்யட்டும், கூடி உங்கள் வீட்டில் ஒரு ஜப கூட்டத்தை நடத்தட்டும். அது பாதியில் நின்றுச்சு கடந்த வருஷம். இனிமேல் என்ன செய்யலாம் இந்த வருஷம்? என்னது கல்பனா சிஸ்டர், யாரும் உங்கள் வீடு இப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன், ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம், வருகிறவர்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணி போதும். வீட்டு கூட்டத்தை நீங்கள் உங்கள் விசேஷமான நாட்களில், ஏன்னா ஏறக்குறைய எல்லாருடைய விசேஷமான தேதியும் என்கிட்ட இருக்குது. நாளை முதல் நம்ம விட்டு போன காரியத்தை டாக்டர் அம்மா அடிக்கடி சொல்லுது, எங்கே டாக்டர் அம்மா இங்கே அம்மா சோதரம் உட்காருங்க சொல்லுவாங்க. நாளை முதல்ல தொகைப்படும். ஜனவரி மாதத்தில் யார் யார் நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், பிறந்த நாள், கல்யாண நாள், ஞானஸ்தானம் எடுத்த நாள், நாளை முதல்ல என்ன பண்ணப்படும், தொங்கப்படும். ஆச்சுங்களா? அப்போது அந்த நாட்களிலே உங்கள் வீடுகளிலே ஒரு ஜபம் வைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, அது ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது நம்முடைய சபையில் எல்ஷடாய்னு ஒரு ட்ரஸ்ட் நடக்குது. அது சத்தமில்லாமல் அமைதல் ஆகிவிட்டது. மறுபடியும் இந்த வருஷத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அதுக்கு உயிர் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். ஆமென். பாருங்கள், ஒரு திடீரென்று ஏற்பட்ட ஒரு காரியம். சசி கோச்சுக்காங்க, சசியினுடைய கணவர் இறந்து போனார். திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், அந்த நேரத்தில் இப்படி ஒரு காரியம் இருந்தோம். டக்குன்னு நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு செஞ்சோம். யாருக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் உதவி செய்ய அந்த எல்ஷடாய் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, முடிந்த ஏதோ செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்தது நம்ம ஹாஸ்டலம்மா ஒரு சில காரியத்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் நானும் யோசித்தேன். முதல் கட்டமாக பெரியவங்களெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டோ கார்டு எடுத்து எனக்கு கொடுங்க. ஒன்றும் நடக்காது, பயந்துக்காதீங்க, பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தான் வச்சுக்கிறேன். அதனால் அதை எடுத்து கொடுங்க. அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் தவறாமல் நீங்கள் செய்யும்படி நீங்கள் முயற்சி எடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி என்ன பண்ண வேண்டும்? இந்த வருடம் அல்லேலூயா இந்த வசனத்தை வாசித்தால் வசனம், விசுவாசித்தால் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் வாசிக்கலாமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையிலே அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனிடத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கடுத்தது அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தர் அழைத்தார். 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கடுத்தது அவனுடைய குமாரனாகிய யாக்கோபிடத்தில் கர்த்தர் சொல்கிறார். 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் சர்வ வல்லமையுள்ள பாருங்க. இந்த 3 பேருக்கும் கர்த்தர் என்ன சொன்னார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். பாருங்க, நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களுக்கு உடையவனாய் மாறேன். ஏன்? கர்த்தர் அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். ஆமென். இந்த வருடம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நாம் பெருக போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, எல்லா உலகத்துல எல்லாத்துக்குமே வல்லமை இருக்கிறது. மலைக்கு வல்லமை இருக்கிறது, கடலுக்கு வல்லமை இருக்கிறது, காற்றுக்கு வல்லமை இருக்கிறது, மின்சாரத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த வருடத்துல சொல்லுகிற காரியம், நீ என்ன பண்ண வேண்டும்? பழுகி பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆமென். நாம் எதிலே பெருக வேண்டும்? முதல் காரியம் ஆதியாகமம் 45:52. ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை என்ன பண்ணினாராம்? பாருங்க, யோசேப்பு எந்த தேசத்திலே சிறுமைப்பட்டானோ, அவமானப்பட்டானோ, அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை பழுக பண்ணினார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, வேதனைப்பட்டீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதே இடத்தில் கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். ஆமென். 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வெடிய மீன் பிடிச்சோம், மீன் என்ன ஆகல? கிடைக்கல. அப்ப இயேசு அங்க வர்றாரு. டேய், ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சி கிடைக்கல, நீ கடலை என்ன பண்ண வேணும்? சொன்னாரா? தொழில மாத்திரம் சொல்லல. என்ன பண்ணல? எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருடத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறார்? பெருக. கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க.
பாருங்க, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். நான் எப்படி பெற்றேன் பாருங்க. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். யாபேஸ் என்றால் துக்கத்தினுடைய மகன். ஆமென். இவன் பிறந்தா அவங்க அம்மா பேர் வைக்கிறாங்க. என்ன பேருன்னு? ஒருவேளை இன்னைக்கு யாபேஸ் இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்தா அவனை எப்படி கூப்பிடுவான் தமிழ்ல? டேய் துக்கத்தினுடைய மகனை உட்காரும். ஆனா அதே மகனை கர்த்தர் அவனுடைய எல்லையை என்ன பண்ணினார்? பெருக பண்ணினார். ஆமென். அப்ப முதல் காரியம், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை சிறுமைப்பட்ட தேசத்தில், சிறுமைப்பட்ட காரியத்தில், பிரச்சனையில், வண்டியில சிறுமை இருக்கிறதா அதே இடத்துல கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நாம் பெருக வேண்டிய ஒரு காரியம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்திலே பெருக வேண்டும். விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சிஸ்டர் பேசின காரியத்துக்கும் இன்றைக்கு அவங்க பேசும்போது நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். நான் எடுத்த வசனம் சரி. ஆமென். விசுவாசத்திலே என்ன பண்ண வேண்டுமா பாருங்க. சீஷர்களே கேட்கிறாங்க. லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். பாருங்க, லூக்கா 18:8. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே என்ன குறைந்து போகுமா? என்ன குறைந்து போகும்? ஆமென். அப்ப இந்த வருடம் தேவனுடைய பிள்ளைய விசுவாசத்துல என்ன பண்ண வேணும் பாருங்க. அப்படின்னா என்னங்க? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் இல்லைங்க, 37. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி பாருங்க, தொற்கால் என்கிறவள் மரித்தாள். எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, விசுவாசத்தை பற்றி சொல்லுறேன். தொற்கால் என்கிறவள் மரித்தாள். மரித்த உடனே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் தான் வைக்க மாட்டேன். எங்க வைப்போம்? எல்லாரும் கீழே. ஆனால் இந்த தொற்கால எங்க வச்சாங்க? மேல் வீட்டிலே வைத்தாங்க. தொற்கால குளிப்பாட்டி மேல் வீட்டில் என்ன பண்ணாங்க பாருங்க. இந்த விதவைகளுடைய விசுவாசம் என்ன பாருங்க. வசனத்தை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 4:10. அங்கே எலிசா மேல் வீட்டிலே ஜெபம் பண்ணுகிறான். எலிசாவுடைய ஜெபம் அறை இருந்தது மேல் வீட்டில். 1 ராஜாக்கள் 17:19. 1 ராஜாக்கள் 17:19. எலிசா ஒரு பிள்ளைய மேல் வீட்டிலே வைத்து உயிரோடு எழுப்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 14:15. மார்க்கு 14:15. இயேசு மேல் வீட்டிலே பஸ்காவை ஆசரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:13. அப்போஸ்தலர் 1:13. 120 பேர் மேல் வீட்டிலே ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 2:2. மேல் வீட்டிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா.
2026 1ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் மணியில் நாம் இன்றைக்கு மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மேல் வீடு என்கிறது ஜெப அறை. மேல் வீடு என்கிறது கர்த்தர் அற்புதம் செய்த இடம். மேல் வீடு என்கிறது மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பின இடம். மேல் வீடு என்கிறது இயேசு பஸ்காவை ஆசரித்த இடம். அல்லேலூயா. அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. எதற்கு? அடக்கம் அல்ல, இந்த மேல் வீட்டில் வைத்தால் இந்த தொற்காலை உயிரோடு எழும்புவார். அல்லேலூயா. இதுதாங்க அவருடைய விசுவாசம். செத்தானும் என்ன நடக்கும்? உயிரோடு கூட, உயிரோடு கூட. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முடிந்தது முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்திற்கு தேவன் ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னால, ஏற்கனவே 40 வருஷம் வச்சு, ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். இப்பொழுது பியூசி என்கிற குரூப் அப்ப இருந்தது, இப்ப நேரடியாக டிகிரி. நீ நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பியூசி பண்ணு, அதாவது அப்பொழுது எஸ்எஸ்எல்சி 11th ஸ்டாண்டர்டு, அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே வந்து +2 இருக்காது, பியூசி, அப்புறம் டிகிரி காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினார். நான் ஃபெயிலாக போயிட்டேன். ஃபெயிலாகி போயிட்டு நேராக போன விட்டேன். ஐயோ, நீ என்னையா தீர்க்க தரிசனம் சொன்ன? போனான்னு கர்த்தர் சொன்னதுதான் பார்க்கணும். நான் மறுபடியும் பணத்தை கட்டி அதை எழுதலாங்கிற போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் வருது, ஆல்ரெடி பாஸ். இந்த மார்க்கெட்டு தவறுதெல்லாம் என்ன ஆயிடுச்சா பாருங்க. செத்து போனாலும் கர்த்தர் ஜீவனை என்ன பண்ணுகிறவர்? அவர் கொடுக்கிறவருங்க. கர்த்தர் சொன்னதுதான் அது நடக்கும். அல்லேலூயா. அப்ப மேல் வீடு என்கிறது விசுவாசத்தில் தேவன் நமக்கு செய்கிற காரியம் மேல் வீட்டில் தான், மேல் வீட்டில் தான் இருக்கு. ஆமென். பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 11:34. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இங்கே பாருங்க. சரிங்க. லாசரு மரித்து போனான். எப்பேற்பட்ட மனுஷன் மரித்தாலும் மரித்த உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? பாடி பாடி எங்க இருக்குது? பாடி எப்போ வருது? அவர் சோ அண்ட் சோ BA BT MA BT எப்போ வருவார்னு சொல்றாங்க? இல்லை. இங்க இயேசுன்னு சொல்றாரு, அவனை எங்க அடக்கம் பண்ணினீங்கன்னு என்ன பண்ணல? கேட்கல. ஏன் கேட்கல? இயேசுடைய பார்வையில லாசரு மரிக்கலைங்க. இவங்க ஏன் அடக்கம் பண்ணாங்க? யார் அடக்கம் பண்ணாங்க? டாக்டர் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? டாக்டர் ரிப்போர்ட். டாக்டர் ரிப்போர்ட் என்ன? சோ அண்ட் சோ எக்ஸ்பயர்ட் ஆன் 12 மணி 5 நிமிடத்துக்கு இவர் என்ன ஆயிட்டாரு பாருங்க. ஆபிரகாம், அம்மா நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. ஆபிரகாம் சரீரம் செத்தவன் என்பதை எண்ணாமல் இருந்தான். சாராள் கர்ப்பம் செத்தவள் என்பதை எண்ணாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. செத்து போன கர்ப்பத்துக்குள்ளே ஜீவனுள்ள குழந்தையை உண்டாக்க தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் கர்த்தர் கேட்டாரு, அவனை எங்கே வச்சீங்க? ஆண்டவரே, ஒருவேளை மார்த்தா மரியாள் சொன்னாங்க, நீங்க அவன் மரித்து எத்தனை நாள் ஆச்சு? இவர் ஆண்டவரே டாக்டர் சர்டிஃபிகேட். ஏசு என்ன சொல்லியிருப்பாரு? லாசரு மரித்தான் என்று நான் என்ன பண்ணல? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை டாக்டர் சொல்லலாம், கல்பனாமா இந்த வியாதி உனக்கு நல்லாகாதுன்னு டாக்டர் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஆனா
என்ன பண்ணாதே, நீ சொல்லாதே. கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காது, நடக்காது அப்படின்னு மனுஷன் சொல்லலாம். சிஸ்டர், கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். அவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலே சொல்ல வேண்டாங்க. கர்த்தர் இந்த வருடம் எனக்கு கொடுப்பார். அம்மா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். இந்த வருடம் வியாபாரம் என்ன பண்ணும், பெருகும். சொல்லுங்களேன். What you confess that you possess. அவ்வளவுதாங்க. ஆமென். எனக்கு கோசு கேஸ் சேராது. என்ன பண்ணாத, என்ன பண்ணாதீங்க, சேரும். விசுவாச வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பேசுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு தேவை நமக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எனக்கு என்ன பண்ணுவார், விசுவாசத்துல பெருகுங்க. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது சிம்சோன் எல்லாரும் சொல்லலாமா? அப்பொழுது சிம்சோன். எப்பொழுது, எப்பொழுதுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். எப்பொழுது, 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 கல்பனா பயப்பமா. அப்பொழுது, எப்பொழுது, பைண்டிங், கிரைண்டிங், பிளைண்டிங். அவனை என்ன பண்ணாங்க, கண்களை குருடாக்கினாங்க, கைகளை விளங்க மாட்டினாங்க, மாவரைக்க போட்டாங்க. அப்பொழுது, எப்பொழுது, அப்பொழுதாங்க. கண்களை பிடுங்கின பிறகு, விலங்கு மாட்டின பிறகு, அவனை மாவாட்ட வைச்ச பிறகு சிம்சோன் கண்களை இழந்தான், விசுவாசத்தை இழக்கவில்லை. ஆமென். சிம்சோன் கண்களை இழந்தான். அவனுக்குள்ள என்ன இருந்தது, கண்ணு படம் போயிட்டு போகுது. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை என்ன பண்ணுவார், அந்த விசுவாசம் இருந்து பாருங்க. அங்க உட்கார்ந்து பாட்டு பாடிட்டாருன்னா ஒரே ஒரு வார்த்தை. எத்தனை வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் பதில் என்ன பண்ணுகிறவர். ஆமென். அப்ப இன்றைக்கு இந்த வருஷம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவார். இன்னொரு உதாரணம் சொல்லி வருகிறேன். 1 சாமுவேல் 13:19. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு காத்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால். சரி, இங்க பாருங்க. அம்மா கவனிக்கிறீங்களா? வசனத்தை வீட்டில் போய் பாருங்க. யுத்தம் நடக்குது. யோனத்தான் யுத்தத்துக்கு போறான். எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க ஊர்ல இருந்ததான கொள்ளனையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ பட்டயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை, பட்டயமும் இல்லை, பட்டயம் செய்கிறவனும் இல்லை. பாருங்க, அது அடுத்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, யுத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த ஆணையத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். எப்ப சொல்றான், பட்டயம் இல்லை, பட்டயம் செய்யறவனும் இல்லை. நம்ம அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாத பொழுது யுத்தத்துக்கு போறான். ஆனாலும் என்ன சொல்லிட்டு போறான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வாருங்க. ஆமென். உன்னிடத்துல ஒன்றுமே இல்லாமல் போகலாம், உனக்கு உதவி செய்கிறவனும் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாருங்க, இந்த வருடம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வாருங்க. ஆமென். பாருங்க, ஏன் கர்த்தர் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு எப்படி செய்கிறாராம்? ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் யாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த இடத்துல காலியா இருக்கு. ஆனா இங்க ஒரு பேட்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அங்க ஒரு எஸ்தர் உட்கார்ந்து இருக்குது. நாம என்ன பண்றோம்? விசுவாசித்து அந்த பேரை என்ன பண்றோம்? அந்த பேரை சொல்லு. இல்லாதவைகளை பாருங்க, ஒன்றுமே இல்லை, வானம் உண்டாக என்னாச்சு? உண்டாயிற்று. அப்ப நம்முடைய தேவனுக்கு பெயரு என்ன பேருங்க சிஸ்டர்? என்ன பேருங்க? இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். உங்க வீட்டுல என்ன இல்லை சிஸ்டர்? உங்க வீட்டுல என்ன இல்லை? ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு இல்லை, என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, ஆமா, சமாதானம் இல்லை, பிரச்சனை, வியாபாரத்துல நல்ல வருமானம் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எப்படி அழைக்கிறாரு? இருக்கிறதை போல உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கிறதாக கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதா கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் சண்டை தான். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார்? இல்லாதத இருக்கிறதை போல என்ன பண்றாரு? என்ன பண்ணுகிறார்? நம்மை அழைக்கிறார். இல்ல, ஆனால் கர்த்தர் அந்த பேர், அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, அவனை எங்க? இரண்டாவது காரியம், விசுவாசத்துல நாம் என்ன பண்ண வேண்டுமா? பெருக வேண்டும். மூன்றாவது காரியம், தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க வல்லவர். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க என்ன பண்ணுகிறாரா? எதுக்கு தப்புவிக்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த அக்கினி யாருடைய கோபம்? யாருடைய கோபம்? ராஜாவுடைய கோபம். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாவுடைய கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணுகிறவர்? ஆமென். இந்த உலகத்துல யார் இருந்தாலும் சரி, மனிதருடைய கோபத்துக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம். நாலாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2:18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது ஆதலால் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு சோதனை வருகிற பொழுது, இந்த வருடம் சோதனை எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏன்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து யூதா 24ஆம் வசனம். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுகிறாரா? வழுவாதபடி நீ இந்த விசுவாச பாதையில வழுவாமல் இருக்க உன்னை என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார்? பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன பண்ண வேண்டும்? பழகி பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் இந்த வருடத்துல நமக்கு கொடுக்கிற காரியம்.
அதற்காக இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருடம் நம்ம எந்த அவமானத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். ஏன்? நாம் பெருகுகிற ஆண்டு. நாம் என்ன ஆண்டு? நாம் பெருகுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இதுல பார்த்துங்க, சைனாக்காரனுக்கு பன்னி ஆண்டு முடிச்சுதான். என்ன ஆண்டு? அவங்க ஒவ்வொரு வருஷம் வச்சுக்கிறான் பன்னி ஆண்டு. இந்த வருஷம் பன்னி ஆண்டு முடிச்சதுங்கிறான். இன்னைக்கு நமக்கு எந்த ஆண்டு வந்திருக்கிறது? நாம் பெருகுவேன். விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் இந்த வருடம் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் என்ன செய்வேன்? பாடுகி பெருகுவேன், விசுவாசத்துல பெருகுவேன். ஹல்லேலூயா. எல்லா கிருபையில பெருகுவேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு கடந்து செல்லுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களும் மூடுவோம். ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தையை